4 சொல்லும்போது இது எப்படி ஆகும், இந்த நாளில் வல்லமிடு மகிமையானவை நமக்கு செய்தார் என்று நாம் சொல்லும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதது போல காணப்படலாம். பிரியமானவர்களே, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, திருமண காரியங்கள் எப்படி ஆகுமோ, குழந்தை காரியங்கள் எப்படி ஆகுமோ, அப்படி பல காரியங்கள் நம்ம சிந்தனையில் உண்டாகிறது. ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், இது தேவனாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, இதில் சொல்லும் பொழுது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே என்று சொல்வதை பார்க்கிறோம். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சூழ்நிலை சாதகமாய் அமையவில்லை. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சூழ்நிலை வேறு விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலடும், அதனால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆக அந்த வார்த்தை அப்படியே தொடர்ந்து கொண்டே போகிறது, அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியான வரும் பொழுது சில காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார், பரிசுத்த ஆவியான வரும்பொழுது சில காரியத்தை செய்ய போகிறார், பரிசுத்த ஆவியான வரும்பொழுது மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் தோன்ற ஆரம்பிக்க போகிறது. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீன பகுதியை கைகளை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீன பகுதியில் பரிசுத்த ஆவியான கைகளை வைக்கும் போது அது பலமான காரியமாய் மாறுகிறது, அது அற்புதமான காரியமாய் மாறுகிறது. இப்பொழுது இது எப்படி ஆகும் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருந்த மரியாள் இப்பொழுது